ஒருத்தவங்க மியூட் பண்ணாம வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து மேம் ரொம்ப ஹேமான்னு அடுத்தவங்களுக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் மியூட் ஆகும். பண்ணாம வச்சிருக்காங்க பாருங்க மேம். கொஷினை ரீட் பண்ண உடனேயே இதான் ஆன்சர் சொல்லலாம். என்ன டெக்னிக்? யாராவது சொல்லுங்க, என்ன டெக்னிக்? கொஷின் நம்பர் 16ல என்ன டெக்னிக் இருக்கு? யாராவது எஸ் ஒருத்தர் பிளஸ் ஆன்சர் 1 பண்ணுங்க. வரும். அவ்வளவுதான். minus செகண்ட் e power மைனஸ் டி இருந்ததுன்னா எஸ் பிளஸ் ஆன்சர்ல எஸ் பிளஸ் ஒன். அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. பிளஸ் ஒன் ஸோ வரும். வந்து நல்ல ஆப்ஷன்ஸை பார்த்து எலிமினேட் பண்ற கலையை நல்லா கத்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது நான் இப்ப டிஸ்கஸ் பண்றது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்க கொஸ்டின். டிஆர்பி டிஎன்பிஎஸ்சிலாம் ஈக்குவல் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஈஸியான ஒரு டிப்ஸ் தான். இதுல எல்லாத்துலயுமே எக்ஸ்க்ளூட் டேர்ம் 0 பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளா உடச்சு விட்டுறலாம் அந்த ப்ராப்ளத்தை. √5 பிளஸ் √2 ஒரு ரூட்டா, √5 மைனஸ் √2 இன்னொரு ரூட்டா? டைரக்டா போடாம ஈஸியான ஷார்ட்கட் சொல்லி தரேன். எப்பவுமே ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸும் ஜோடி ஜோடியா தான் வரும். அடுத்து மைனஸ் √5 பிளஸ் √2 ஒரு ரூட்டா, மைனஸ் √5 மைனஸ் √2 ஒரு ரூட். இந்த 4 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்னா, முதல்ல இதுல a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி போடும்போது 3ன்னு வரும். இதுல a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி போடும்போது 3, 3 3 9. ப்ராடக்ட் 9 இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஆப்ஷன் டின்னு இம்மீடியட்டா தூக்கிடலாம். எந்த இதுவுமே செய்ய வேண்டாம். எப்படி? என்ன ஷார்ட்கட் இந்த இடத்துல? e power 5 5 ரூட்ஸ்னா 5 கான்ஸ்டன்ட். ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ஆர்டர் 5னா 5 கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். யோசிக்கவே வேண்டாம். ஆப்ஷன் டின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி ஈஸியா வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ 62 டைரக்ட் தான். ஐடென்டி மேட்ரிக்ஸ் தலைமையில ஏதாவது ஒரு பவரை போட்டு அதை 0 மேட்ரிக்ஸா இந்த 0 0 0 0 அந்த 2x2 பேட்டர்ல கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது. அது எந்த காலத்திலும் இம்பார்ட்டன்ட் ஆகாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்க ட்ரிக் எதுவும் இல்லை. இதுல ட்ரிக் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, எண்ணுக்கு 2 போடுங்க. அப்போ உங்களுக்கு sin 2 தீட்டா பை sin தீட்டான்னு மாறும். இதுல நீங்க யாரை தேடணும்னா காஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட்டை போய் தேடணும். நான் எண்ணுக்கு 2 போட்டா n-1 எனக்கு 1ன்னு வந்துடும். காஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட்டை நான் இதுல போய் தேடணும். sin 2 தீட்டானா ஃபார்முலா என்ன? 2 sin தீட்டா காஸ் தீட்டா. sin தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்ப இதுல காஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது? 2 வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? எண்ணுக்கு 2 போட்டிருக்கேன். எண்ணுக்கு 2 போடும்போது எனக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் எண்ணுக்கு 2 போட போறேன். இது 4ன்னு வரும். எண்ணுக்கு 2 போட போறேன். 2 பவர் 2 4ன்னு வரும். இது 2 பவர் 2 மைனஸ் 1. ஸோ இதுவும் 2 வரும்னு நீங்க நினைக்கலாம். பட் நம்ம பர்டிகுலர் பேட்டர்ன்ல 2ஓட பவர்ல தான் ஆன்சர் வருது. இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு இந்த இடத்துல. அப்ப நீங்க என்ன கேட்கலாம்னா, மேடம் பர்டிகுலர் வேல்யூ போடும்போது ஏயும் சியும் மேட்ச் ஆகுதே, இதுல நாங்க எப்படி ஏவை சூஸ் பண்றது? நீங்க எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 காஸ் தீட்டான்னு தானே வருது. அப்ப 2ஓட சீரீஸ்ல தானே ஆன்சர் வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல தானே ஆன்சர் வருது. அதான் இந்த இடத்துல ட்ரிக். ஸோ 2 பவர் n-1 தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அதாவது எண்ணுக்கு 2 போடும்போது ஆப்ஷன் ஏவும் கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் சியும் கரெக்டா இருக்கு. ஆனா நீங்க இந்த சூஸ் பண்ணும்போது 2 தானே பாத்தீங்க. அப்ப 2 தான். இதான் இந்த இடத்துல ஷார்ட்கட்ல வர ட்ரிக். இதுதான். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துல ட்ரிக் இருக்கு. எல்லாம் நல்லா கவனிங்க. ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஈஸியான ட்ரிக் இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான சில ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. tan of a plus b, tan a plus tan b by 1 minus tan a into tan b. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா. tan of a plus b என்ன இல்லைனாலும் நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 1000 கொஸ்டின் அந்த டிஸ்கஸ் பண்ணதுல எங்கேயாவது இந்த ஃபார்முலாவை நான் உள்ள கொண்டு வந்திருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். tan a plus tan b by 1 minus tan a into tan b. எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறேன்னா, ஆல்ஃபாவுக்கு π/4 யூஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. என் ட்ரிக் இவ்வளவுதான். உடனே இப்போ ஆன்சர் வந்துடும். ஆல்ஃபாவுக்கு π/4. அப்ப tan y என்ன ஆயிரும்? tan h பீட்டா. tan y என்ன ஆயிரும்? tan h பீட்டா. ஏன்னா ஆல்ஃபாவுக்கு π/4னா tan π/4 1. ஆல்ஃபாவுக்கு π/4 யூஸ் பண்றதுனால tan z என்ன ஆயிரும்? tan π/4ம் 1 தான், tan 45 டிகிரியும் 1 தான், cot 45 டிகிரியும் 1 தான். அதனால தான் நான் ஆல்ஃபாவுக்கு π/4. நான் ஏன் ஆல்ஃபாவுக்கு பை/4 சூஸ் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? tan 45 டிகிரியும் 1 தான், cot 45 டிகிரியும் 1 தான். அப்போ எனக்கு என்ன வந்துடும்? tan h பீட்டா.
அப்ப tan yக்கும் நான் tan h பீட்டா யூஸ் பண்ணிக்கலாம், tan zக்கும் நான் tan h பீட்டா யூஸ் பண்ணலாம். இப்பதான் உங்களுக்கு tan of y plus zக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், tan y plus tan z by 1 minus tan y tan z. இப்பதான் tan y tan z எல்லாமே tan h பீட்டான்னு சொல்லிட்டேன்ல. ஸோ இது ஒரு tan h பீட்டா, இது ஒரு tan h பீட்டா, இது ஒரு tan, எல்லாமே tan h பீட்டா. அப்ப எனக்கு என்ன தெரியுமா வருது, 2 tan h பீட்டா by 1 minus tan h ஸ்கொயர் பீட்டா. இது இந்த ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? இதுதான் sin h2 பீட்டா. இது ஃபார்முலா இருக்கு, sin h2 பீட்டா, sin h2 பீட்டா. இந்த 2 tan h பீட்டா by 1 minus tan h ஸ்கொயர் பீட்டாவோட ஃபார்ம் வந்து sin h2 பீட்டா. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா sin h2 பீட்டான்னு கிடைச்சிருக்கு. நான் ஆல்பாவுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன், 45 டிகிரி. அப்ப 2 ஆல்பா என்ன வந்துடும், 90 டிகிரி. கொசிகன் 90 டிகிரி என்ன, கொசிகன் 90 டிகிரி என்ன, 1. ஏன்னா sin 90 டிகிரி 1னா கொசிகன் 90 டிகிரி 1. கரெக்டா மேட்ச் ஆகுறது பி தான். ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல ட்ரிக். இது டைரக்டா போடுறதை விட ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிடும். இதை நீங்க இன்னொரு டைம் இந்த செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நான் ஆல்பாவுக்கு 45 டிகிரி எடுக்கிறேன்ப்பா. tan ஒய்யும் சரி tan இசடும் சரி tan h பீட்டாவுக்கு கூட்டிட்டு போகும். அப்ப அவங்க tan of y plus zக்கு தானே வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அது எனக்கு sin h2 பீட்டான்னு வந்துருது. நான் ஆல்பாவுக்கு கரெக்டா 45 டிகிரி போடும்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் எனக்கு மேட்ச் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.